ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள் இன்னைக்கு எப்படியாச்சும் வாங்கிட வேண்டியதுதான். போதும் இந்த ஆள்கிட்ட பட்ட அவஸ்தெல்லாம் இன்னையோட முடிவு கட்டிடணும். உள்ள யார பார்க்கணும் தெரியல, யாரையாச்சும் கேட்போம். உள்ள யாரை கேட்டாலும் அங்க போய் கேளு இங்க போய் கேளுன்றாங்க. யாருமே சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு வக்கீல் வராரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார் சொல்லுமா. எனக்கு அர்ஜென்ட்டா டைவர்ஸ் வேணும் சார். அர்ஜென்ட்டா டைவர்ஸ் வேணுமா? என்னம்மா சொல்ற நீ? என் புருஷன் கூட வாழவே பிடிக்கல சார், டைவர்ஸ் வேணும், வாங்கி கொடுங்க. அம்மா உங்க கேஸை நான் எதுவும் டீல் பண்ணல, வேற யாரும் அட்வொகேட் டீல் பண்றாங்களா? நீங்க அவங்கள தான் கேட்கணும். என்ன கேட்டீங்கன்னா? நீங்க வக்கீல் தானே, வாங்கி கொடுங்க. நான் வக்கீல் தாம்மா. நீங்க எந்த வக்கீல்கிட்ட குத்தீங்கோ அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் இதுக்கு முன்னாடி எந்த வக்கீலையுமே பார்க்கலையே. அப்போ இதுக்கு மேலதாம்மா கேஸையே ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணி வாங்க முடியும். எனக்கு உடனே டைவர்ஸ் வேணுங்க. உங்களால வாங்கி தர முடியுமா முடியாதா? ஏம்மா உடனே வாங்கி தரதுக்கு இது மிச்சர் கிடையாதுமா. டைவர்ஸ் உடனே எல்லாம் வாங்கி தர முடியாது. அப்போ உங்களை விட பெரிய வக்கீல் யாருன்னா இருந்தா சொல்லுங்க, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். பெரிய வக்கீல்னா 5.25 அடியா இல்ல 6 அடியில இருந்தா போதுமா? வல்லாடாதீங்க சார். பெரிய வக்கீல்னா உங்களோட சீனியர் வக்கீல். என்னம்மா புரியாம பேசுற? எவ்வளவுதான் சீனியர் வக்கீலா இருந்தாலும் உடனே எல்லாம் வாங்க முடியாதுமா. அவராலே முடியாதா? அப்ப ஜட்ஜி எங்கன்னு சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இது ஜட்ஜு கிட்ட போய் வாங்கிக்கிறியா? ஏமா நீ என்ன விளையாடுறியா? விவரம் தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? இப்பெல்லாம் உடனே எல்லாம் தரமாட்டாங்கம்மா டைவர்ஸ்லாம். அப்ப என்ன சொல்லி கேட்டா டைவர்ஸ் தருவாங்க? நீங்க ஏன் பிரியுறீங்க, அதுக்கு காரணம் என்ன? 2 பேரும் ஒத்துப்பட்டு தான் பிரியுறீங்களா, இல்ல நீங்க மட்டும் பிரியறன்னு சொல்றீங்களா, இல்ல அவர் மட்டும் பிரியறன்னு சொல்றாரா? இப்படி பல்வேறு கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொன்னாதான் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆள் கூட 20 வருஷம் வாழ்ந்துட்டேன். நான் கேட்ட எந்த பொருளுமே நல்ல பொருளா வாங்கி தரல. நீங்க கேட்ட காரணத்தை சொல்லிட்டேன்ல, டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. என்னம்மா சொல்ற? நல்ல பொருள் வாங்கி தரலன்னு 916 கேட்டு அவர் சாதாரண நகை வாங்கி கொடுத்தாரா? நான் இது வரைக்கும் அவர்கிட்ட நகையும் கேட்டதில்ல, அதை வாங்கி தர அவருக்கு துப்பம் இல்ல. பொம்பளைங்க அதிகபட்சமா கேட்கறதே நகை தான், அதையும் நீ கேட்கலன்ற. அதை வாங்கி தர அவருக்கும் துப்பு இல்லைன்ற. சரி, வேற என்னதான் நீ கேட்ட? என்னதான் அவர் வாங்கி தரல? எனக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பத்துக்காக நல்ல பொருள் வாங்கி போடுனா வாங்கி போடல. என்ன நல்ல பொருள் கேட்டீங்க, என்ன வாங்கி போடல? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சார், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், சோப்பு, பேஸ்ட், ஷாம்பு, எண்ணெய், இது எதுவுமே நான் கேட்ட நல்ல பொருளே வாங்கி தரல. நீ கேட்ட நல்ல பொருள்னா? நான் கேட்ட நல்ல பொருள்னா டிவில விளம்பரத்துல எல்லாம் வருதுல, அந்த பொருள் எதுவுமே எனக்கு வாங்கி தரல. ஓஹோ, விளம்பரத்துல வர பொருள் தான் நல்ல பொருள், அதை நீங்க கேட்டீங்க, உங்க வீட்டுக்காரர் வாங்கி தரல, அதனாலதான் டிவோர்ஸ். ஆமா சார், அதை தானே இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்கிட்டாங்க சார். இப்ப நீங்க வாங்கி தர சொல்றது டிவோர்ஸா, இல்ல இப்ப சொன்ன பொருள் வாங்கி தர சொல்றீங்களா? என்ன சார், டைவர்ஸ் தான் வாங்கி கொடுக்க சொன்னேன், அதை வாங்கி கொடுங்க சார். சரிம்மா, வாங்கி தரேன். விளம்பரத்துல வர பொருள் வாங்கி தராதால உனக்கு என்னதான் பிரச்சனை? விளம்பரத்துல வர எல்லாம் வாங்கினாதான் சார் நல்லா இருக்கும். அப்படின்னா? முகம் அழகா இருக்கிறதுக்கு சோப்பு, பல்லு நல்லா இருக்கிறதுக்கு பேஸ்ட், தலைமுடி நல்லா இருக்கிறதுக்கு ஷாம்பு, எண்ணெய். ஹார்ட் நல்லா இருக்கணும்னா நல்ல சமையல் எண்ணெய், உளுந்து உபரி ஆகணும்னா நல்ல உளுத்தம் பருப்பு. ஓ, நீங்க சொல்ற இது எல்லாமே விளம்பரத்துல வர்றது மட்டும் தான் நல்லா இருக்கும்ன்றீங்க? பின்ன அதுதானே விளம்பரம் பண்றாங்க, அதை தானே என் புருஷன்கிட்ட கேட்டேன். ஓஹோ, அதனாலதான் உங்க புருஷன்கிட்ட இருந்து இப்ப விவாகரத்து கேக்குறீங்க, கரெக்டா? இப்பதான் சார் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. வாங்கி கொடுத்துருங்க சார். ஓ, தாராளமா வாங்கி கொடுத்துடலாமே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குமா. என்னன்னா, நீ சொன்னல பிராண்டட்லாம் நல்ல பொருள், ஹார்ட் ப்ராப்ளம் வராது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வராது, தலைமுடி கொட்டாது, மூஞ்சி ஷைனிங்காக இருக்கும், பல்லு நல்லா இருக்கும், இப்படி பல விஷயத்த நீ விளக்கி இருக்க. உனக்கு சில விளக்கத்தை நான் தர வேண்டி இருக்கு. என் கூட வாமா, அந்த விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கின்னு கையோடு போயிடலாம். எங்க வேணாலும் வரேன், ஆனா நான் கேட்ட டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார். அப்படியாம்மா? சரி வா. இந்த பொண்டாட்டி இல்லை, ஊர்ல நிறைய பொண்டாட்டிக்கு இது மாதிரி விளக்கத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுப்போம், அப்போ திருந்துதான்னு பார்ப்போம். வாமா, பார்த்து வா. என்ன சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க? வாமா சொல்றேன், உள்ள போயிட்டு வந்தோம்னா எல்லாம் தெளிவாகும். வா. இது உள்ள போயிட்டு வந்து தெரியும்ன்றீங்க, என்ன தெரியும்? வாமா, எல்லாம் தெளிவாகும். வா. இங்க எல்லாத்துக்கும் தனி தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸ்கின்னுக்கு, ஹார்ட்டுக்கு, டென்டலுக்கு, ஹைக்கு, நியூரோவுக்கு, போனுக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்துட்டு வந்தவங்களும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். வாங்க, டிபார்ட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டோம், அடுத்தது ஸ்கின்னுக்கு இருக்குல்ல, அங்கே போய் பார்க்க போகிறோம். வாங்க.
நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்ல, இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் கூட்டு போகிறோம் பாருங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த பக்கம் போகணும். வாங்க. ஓகே ஓகேம்மா. என்ன சார் என்னை வச்சு எல்லா பேஷண்ட்டையும் கேட்டீங்க? என்ன சார்? சொல்கிறேம்மா வாமா, நீ உனக்கு டீட்டெயிலாக ஆஃபீஸில் போய் சொல்கிறேன். இதுதாம்மா என் ஆஃபீஸு. என்னங்க சார் யாருமே காணோம்? உட்காருமா. அவன் வெளியே ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்க போயிருப்பான். சார் ஹாஸ்பிட்டல் போகணும், எல்லாத்தையும் பேசுனீங்க, அதையும் பார்த்தேன். ஆனாலும் ஒரே குழப்பமா இருக்கு சார். குழப்பமே தேவையில்லம்மா. இப்போ டென்டல் டிபார்ட்மெண்ட்டை போய் பார்த்தோம். நிறைய பேர் ஈர் வலி, பல்லு வலி அப்படின்னு நிறைய பிரச்சனை சொன்னாங்க. அவங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். நீங்கள் சொல்கிற மாதிரி டிவியில் விளம்பரம் வர பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, மற்ற பேஸ்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி அந்த பேஸ்ட்டு நல்ல பேஸ்ட்டாக இருந்தால் அங்கே வந்த பேஷண்ட் ஒருத்தம் கூட அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணாதவனாக இருந்திருக்கணும். ஆமாம் சார், அதான் எனக்கு குழப்பமாகவே இருக்குது. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேம்மா. இப்போ ஒரு விளம்பரத்தில் ஒரு எண்ணெயை காமிக்கிறாங்க, சமைக்கிற எண்ணெயை. இது சாப்பிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறதா வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அப்படி சாப்பிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா சொல்ல முடியுமா உன்னால்? உனக்கு நேரடியாக கூட்டு போய் காமிச்சப்போ அங்கே ஹார்ட் பேஷண்ட்டும் இருந்தாங்க. எதுலங்க சமைக்கிறீங்கன்னு கேட்டேன், நீயும் பார்த்த. நீ சொன்ன அந்த விளம்பரத்தில் வந்த எண்ணெயை கூட தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விளம்பரத்தில் வந்துட்டாவே நல்ல பொருளாக தான் இருக்கும்னு நீங்கள் ஏமா ஃபிக்ஸ் ஆகுறீங்க? இல்லை சார், மற்ற பொருளும் நல்லா இருந்தா அவங்க விளம்பரம் பண்ணலாம்ல. விளம்பரம் பண்ணாதான் நல்ல பொருள் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, நல்ல பொருளாக இருக்கும். விளம்பரம் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்காது. விளம்பரம் பண்ணாதான் நல்ல பொருள், விளம்பரம் பண்ணலன்னா அது நல்ல பொருள் இல்லை நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்க? விளம்பரம் பண்ணுற பொருள் மட்டுமே நல்ல பொருள் முடிவு பண்ண முடியாதுமா. விளம்பரம் பண்ணனாலும் அது நல்ல பொருள் இருக்கும். அவங்களுக்கு விளம்பரம் பண்ணுற அளவுக்கு பணம் இருக்காது, அவ்வளவுதான். நீங்கள் தான் இந்த டிவிலையும் மற்றதுலேயும் விளம்பரம் வந்தால் அது நல்ல பொருள், விளம்பரம்லாம் அது ஊர் பேர் தெரியாத பொருள் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. விளம்பரம் கொடுக்காத நல்ல பொருளும் இருக்குது, விளம்பரம் கொடுக்குற கெட்ட பொருளும் இருக்குது. இதை பிரித்து பார்க்க வேண்டியது மக்கள் மனசில் தான்மா இருக்குது. சும்மா நீங்கள் விளம்பரத்தை பார்த்து ஏமாந்துட்டு விளம்பரத்தில் வர்றது தான் சரி அப்படின்ற ஒரு முடிவுக்கு தயவு செஞ்சு வராதிங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்களே இருக்கீங்கம்மா, நீங்கள் ஒரு பொருள் வீட்டில் தயார் பண்ணி விற்கிறீங்க, நல்ல பொருளே விற்கிறீங்க, விளம்பரம் கொடுக்கல. அதனால உங்கள் பொருள் தப்பான பொருளாக நான் சொல்ல முடியுமா? சார் பிராண்டட்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல? கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்கம்மா. சிலதெல்லாம் நீங்கள் துவங்கப்பட்ட ஆண்டு 1962, 1974 அவங்க குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. புதுசாக நான் தொடங்குறேன், நான் ஒரு பிராண்டாக இன்னும் கொண்டு வரல, அதுக்காக நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல. நல்ல ப்ராடக்டாக இருக்கும், அதை கொஞ்சம் வளர்த்து வந்து அதுக்கப்புறம் தான் நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். தொடங்குறவங்க நல்லபடியாக கூட தான் தொடங்கியிருக்கலாம். நான் திருப்பி ஒரே வார்த்தை தான்மா சொல்கிறேன். நீங்கள் வாங்கி எதுவாக இருந்தாலும் பயன்படுத்தி பாருங்கள். நல்லதாக இருந்தால் பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு விளம்பரத்தில் வர்றதான் நல்லதுன்னு முடிவு பண்ணாதீங்க. இதை தான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நானும் விளம்பரத்தில் வர சோப்பை யூஸ் பண்ணேன், அதனால ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது. டாக்டர்கிட்ட போய் தான் சரியாச்சு. இப்போவும் தப்பு பண்ணுறீங்கம்மா. அந்த சோப்பு எதுக்கான சோப்பு? இப்போ சோப்புலேயே நிறைய இருக்குது. சாஃப்ட் ஸ்கின் இருக்குது, ஆயில் ஸ்கின் இருக்குது. எந்த ஸ்கின்னுக்கான சோப்புன்னு தெரிஞ்சு வாங்கணும். பிராண்டட் இல்லையான்றதே முக்கியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் அப்படின்னா நீண்ட கூந்தலா, அடர்ந்த கூந்தலா, கருகருப்பான கூந்தலா, இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்கணும். அதை விட்டு அவங்க கொடுக்குறாங்களேன்ட்டு இதை வாங்கிட்டு எனக்கு என்ன தெரிலங்க, முடி கொட்டுதுங்க, வளரவே இல்லைன்னா அந்த எண்ணெய் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி தான் ஒவ்வொன்றும், ஷாம்புவாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், சமைக்கிற ஆயிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு என்னவோ அதை பார்த்து தான் வாங்கி யூஸ் பண்ணணும். நீங்கள் பிராண்டட்னா தப்புன்ட்டோ இல்லை பிராண்ட்னா தப்பு இல்லைன்னுட்டோ ஒரு முடிவுக்கு வராதிங்க. நல்ல பொருளை வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு பிராண்டட். புரியுதுங்களா? ரொம்ப நன்றி சார், நல்ல விளக்கமா சொல்லி எனக்கு புரிய வச்சிங்க. அப்படியா?
இது தெரியாம தான் சார் எங்க வீட்டுக்காரர் டெய்லி சண்டை போட்டுன்னு இருந்தேன். அப்படியா? ஆமா சார், விளம்பரத்துல வர பொருள் தான் நல்ல பொருள்ன்ட்டு அதை தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய உண்மையே புரிஞ்சுது. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? சார் இனிமே எங்களுக்கு எந்த பொருள் வேணும் எந்த பொருள் வேணான்றத பார்த்து தான் வாங்குவேன். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ டைவர்ஸ் வேணுமா வேணாமாம்மா? சார் டைவர்ஸ் வேணாம் சார், இப்பதான் நீங்க எல்லாமே புரிய வச்சிட்டீங்களே. சரிம்மா, இப்போ புரிய வச்சதுக்கு மட்டும் ஃபீஸ் கொடுத்தா போதுமா? சார் நான் தான் டைவர்ஸே வேணான்றேனே. டைவர்ஸ் வேணாதாம்மா நீ சொல்ற. ஒருவேளை உன் பேச்சை கேட்டு நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருந்தா காலம் ஃபுல்லாக சோத்துக்கு லாட்ரி வச்சிருப்ப, வீட்டுக்காரர் விட்டு பிரிஞ்சிருப்ப. இவ்வளோ விஷயத்தையும் நடக்காமல் பாதுகாப்பாக உன்னை உட்கார வச்சு புரிய வச்சு ஹாஸ்பிட்டலில் சுற்றி பேஷண்ட்டை பார்த்து இவ்வளோ செஞ்சுருக்கேன். அதுக்கு ஃபீஸ் கொடுமா. இன்னைக்கு ஒரு நாள் கோர்ட்டை விட்டு வந்துட்டேன், இன்னொரு நாளைக்கு தான் நான் கோர்ட்டுக்கு போகணும், புரியுதா? சார் இவ்வளோ நல்லவரா இருக்கீங்க, ஃபீஸ் கேட்காதீங்க சார். வடிவேல் சார் சொல்லுவார், நல்லவேன்னு சொல்லிட்டான்டா அதனால நான் அடி வாங்கினேன்ற மாதிரி நீ என்னை நல்லவேன்னு சொன்னதால எனக்கு ஃபீஸ் எனக்கு வேணாம், சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்க. இப்போ போமா.